அதான் மக்களே, நீங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த உலகத்துல எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்னு பார்த்தோம். வேர்ல்டு பாப்புலேஷன் மனுஷங்களாம் இருக்கு. ஆனா உலகத்துல எத்தனை அனிமல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? அனிமல்ஸோட பாப்புலேஷன், அனிமல்ஸோட யூசஸ் என்ன, இந்த உலகத்துக்கும் சரி ஹியூமன்ஸுக்கும் சரி இந்த அனிமல்ஸோட தேவை என்ன, இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க பார்க்க போலாம். உலகத்துல மொத்தம் அனிமல்ஸ் எப்ப போனதுச்சுன்னா, அதாவது எப்ப கிரியேட் ஆச்சுன்னா காடால 80 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் வந்ததுதான் இந்த உலகத்துக்கு அனிமல்ஸ். கிட்டத்தட்ட 80 கோடி வருஷம் அப்படின்னா பாத்துக்கோங்க. நம்ம அனிமல் ஹியூமன்ஸ் வெறும் எவ்வளவு சம்திங் 3 லட்சம் வருஷம் நம்ம வந்திருக்கோம். நம்ம இந்த உலகத்தை ஆண்டு இருக்கோம். ஆக்சுவலா அவங்க தான் இந்த உலகத்தை ஆளுங்களுமே. பட் அவங்களுக்கு பேசவும் அந்த மொழி திறமை, அந்த ஆறாத அறிவு இல்லாததுனால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லாட்டி அவங்க தான் நம்ம ஆட்சி செய்யணும். ஆட்சி செய்யற மாதிரி இருந்தா அனிமல்ஸும் நம்மள ஆட்சி செய்யணும். அந்த மாதிரி அறிவு இருந்துச்சுன்னா அனிமலோட பாப்புலேஷன் எவ்வளவுன்னா 2000 கோடி கிட்ட இருக்குங்க. 2000 கோடி அனிமல்ஸ் பாப்புலேஷன். அதாவது அனிமல் நம்மளும் ஒரு அனிமல் தான். மேமல்ஸ் அனிமல் ரன்பீர் கபூர் நடிக்கிற நம்மளும் ஒரு அனிமல் தான். அதை மேமல்ஸ் கண்டிருக்கோம். 2000 கோடியில நம்மளும் 800 கோடி நம்ம இருக்கும். மேமல்ஸ்வாங்க. அதாவது பால் குடிக்கிற இனம், ஹேர் இருக்கும், சூடான ரத்தம் கொண்ட பால் குடிக்கிற இனம் மேமல்ஸ். கிட்டத்தட்ட மேமல்ஸ் 1.5 லட்சம் கோடி பேர் இருக்காங்க. அதாவது மனிதர்கள் சேர்த்து, அதாவது பவுஸ் இதெல்லாம் கேட்டா 1.5 லட்சம் மேமல்ஸ். ரெப்டைல்ஸ் பாம்பு இனம். அதாவது தரையில போகும், பிரீத்திங் தான் இருக்கும். ஆனா லேண்டில் தான் முட்டையிடும். ஜில்லுன்னு இருக்கிற ரத்தம், அதாவது தரையில மொத்தம் முட்டை போடுறது. ஆம்பிபியன்ஸ் தவளை, அதாவது லேண்ட்லயும் இருக்கும், வாட்டர்லயும் இருக்கும். ஆர்த்தோபோட்ஸ் கர்ப்பாம்பூச்சி, வண்டு, அந்த வகையெல்லாம் இன்செக்ட்ஸ். அதாவது ஆர்த்தோபோட்ஸ்னா 2 கால்கள் கொண்டு முதுகெலும்பு இல்லாதது. மால்லஸ்கஸ்னா ஓடுகள் கொண்டது. அது ஆக்டோபஸ், ஆமை, ஆக்டோபஸ், நத்தை அந்த மாதிரி கொண்டது. பேர்ட்ஸ் பறவைகள் ஃபெதர் இருக்கும். அது முட்டையிடுறது மரம். இந்த மாதிரி இத்தனை எண்ணங்கள் இருக்கு. என்னென்ன யூசஸ் இந்த உலகத்துக்கு நம்ம யூசஸ் ஆனதுக்கு என்னென்ன மிருகம்லாம் இருக்குன்னு நான் பார்க்கலாமா? வாங்க போலாம். மாட்டின் பல்வேறு பயன்கள், உணவு முதல் உயிரில் தொழில்நுட்பம் வரை எல்லாத்துக்கும் மாடு யூஸ் ஆகுதுங்க. பசுகள் உணவு மட்டும் நமக்கு தரலங்க, வாழ்க்கையில முக்கியமான பல பொருட்களையும் தருகின்றன. இன்சுலின் மற்றும் ஸ்டெராய்டுகள் போன்ற மருத்துவ பயன்பாடுகளில் இருந்து தோல் மற்றும் அழகு சாதனங்கள் வரை பசுக்கள் பல தொழில் துறைகளுக்கு பங்களிப்புகின்றன. ஜலடின், டேலோ மற்றும் விமான எரிபொருள் மற்றும் பிளாஸ்டிக் சர்ஜரியில் உபயோகிக்கப்படும் கூறுகள் உள்ளிட்ட பசுவின் பிற பொருள்களும் நமக்கு அவசியமானவை. இவை அனைத்தும் பசுக்களின் முக்கியத்துவத்தை மேல் உயர்த்துகின்றன. மனித சமுதாயத்துக்கு அவை எவ்வளவு அவசியமானவை என்பதை நிரூபிக்கின்றன. பசுக்கள் விவசாயத்தின் மையமாக இருந்து நம் உணவு மற்றும் வாழ்க்கை முறைக்கு தேவையான பல வழிகளை உதவுகின்றன. அவர்கள் தயாரிப்புகள் நம் அன்றாட வாழ்வில் இருக்கின்றன. ஸ்டெராய்டு, இன்சுலின் போன்ற இவ்வளவு நம்ம பசுகள் எந்த எடுக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பீஃபு, மில்க்கு இவ்வளவுதையும் தருதுங்க. இவ்வளவுதையும் தருது நம்ம இந்துஸ் அது கடவுளாகவும் பார்க்குறாங்க. அடுத்தது சத்துள்ள கோழி. உடல் நலத்திற்கு ஒரு சிறந்த தேர்வு. கோழிக்கறி உலகம் முழுவதும் விரும்பப்படும் ஒரு உணவு. அது ஊட்டச்சத்து பலவற்றை அளிக்கிறது. நிறைய பேர் சாப்பிட்றது சிக்கன் மட்டும்தான். அது முட்டையும் தருது, தசை அதிகப்படுத்துது, தசையோட வலுவை அதிகப்படுத்தி எலும்புக்கு நல்லது. விட்டரோஃப்ரம் மூலம் மனநலம் பெறுகிறது. கோழியோட உதவி இந்த உலகத்திற்கு அவ்வளோ தேவைப்படுது. நம்மளுடைய இறைச்சியே அது மட்டும்தான் கோழியோட தேவைகள். அடுத்தது டாக்ஸ். மனித சமூகத்தில் நாய்களின் பல்வேறு பங்குகள். நம் வாழும் சமூகத்தில் நாய்களின் பங்கு அதிகம். அவை வீட்டு காவலராக மட்டுமல்ல, உணர்வுபூர்வமான தோழனாகவும் அமைகின்றன. சமூக சேவையில் நாய்களின் பங்கு அபரிமிதம். காவல் நாய்கள் மற்றும் தீயணைப்பு நாய்கள் போல பல்வேறு விதமான சேவைகளை அவை செய்கின்றன. மனித சமூகத்தின் நாய்கள் உள்ளாட்சியான தோழனாக உள்ளன. மன அழுத்தம் மற்றும் இயக்கத்தை குறைக்க அவை மிக சிறந்து விளங்குகிறது. சிறப்பு தேவைகளை கொண்ட மனிதர்களுக்காக உதவி நாய்கள் அவசியம் பெற்று வருகின்றன. இவை அவர்களின் சுதந்திரத்தை அதிகரிக்கின்றன. விளையாட்டு மற்றும் போட்டிகளில் நாய்களின் பங்கு சிறப்பானது. அதிவேக ஓட்டம், உயரம் தாண்டுதல் போன்றவற்றில் அவை அசத்துகின்றன. கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் நாய்கள் புதுமைகளை சேர்க்கின்றன. நாய்கள் இவ்வளவு நம்மளுக்கு உதவுகிறது. அடுத்தது தேனீகள். மகரந்தத்தை சுற்றி நகர்வதன் மூலம் தாவரங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள் உருவாக்க தேனீகள் உதவுகின்றன.
தேனீகள் தேனை உருவாக்குகின்றன. இது மக்கள் அனுபவிக்கும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான இனிப்பானது. தேனீகள் விவசாயத்திற்கு முக்கியமானவை. மகரந்த சேர்க்கை மூலம் பயிர்கள் வளர உதவுகின்றன. தேனீகள் பல்வேறு தாவரங்களை மகரந்த சேர்க்கை செய்வதன் மூலம் இயற்கையை பன்முகப்படுத்துகின்றன. தேனீ பல உள்ளவர்கள் வேலைகளையும் பணத்தையும் வழங்குகிறது. தேனீ மற்றும் தேனீ பொருட்கள் குணப்படுத்துவதற்கு பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. ஆரோக்கியமான தேனீகள் என்பது ஏராளமான தாவரங்கள் மற்றும் விலங்குகளும் கொண்ட ஆரோக்கியமான சூழலை குறிக்கும். தேனீகள் பயிர்களுக்கு விதைகளை உருவாக்க உதவுகின்றன. அதனால் நாம் அதிக உணவை வளர்க்க முடியும். தேனீகள் மண்ணின் வாழ்க்கையை ஆதரிக்கும் தாவரங்களை மகரந்த சேர்க்கை செய்வதன் மூலம் மண்ணை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன. தேனீகள் கலாச்சாரத்தில் முக்கியமானவை. புழுப்பணி மற்றும் இயற்கையின் சமநிலை குறிக்கின்றன. அடுத்தது குதிரைகள் போக்குவரத்து, இழுத்தல் வண்டிகள் மற்றும் வண்டிகள் மக்களையும் பொருட்களையும் இடத்திலிருந்து இடத்திற்கு நகர்வதற்கு பயன்படுத்தப்பட்டன. குதிரைகள் விவசாயம், வயல்களை உழுதல் மற்றும் பயிர்களை நடுவதற்கும் அறுவடை செய்வதற்கும் கருவிகளை இழுப்பதில் முக்கிய பங்கு வகித்தன. குதிரைகள் பொழுதுபோக்கிற்காக ரசிக்கப்படுகின்றன. சவாரி, பந்தயம் மற்றும் குதிரையற்ற விளையாட்டு போன்ற நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்தது மீன்கள். உலகெங்கிலும் உள்ள பில்லியன் கணக்கான முக்கிய உணவு ஆதாரமாக மீன் அத்தியாவசிய ஊட்டச்சத்தை வழங்குகிறது. ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் போன்ற மீன் சார்ந்த சேர்மங்கள் பல்வேறு சுகாதார நிலைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மருந்துகளில் பயன்படுத்தப்படுகின்றன. மீன் எண்ணெய் போன்ற மீன் பொருட்கள் தோல் மற்றும் முடி மீது நம்மை பயக்கும் அழகு சாதன பொருட்கள் பொதுவானவை. பல மீன் இனங்கள் செல்லப்பிராணிகளாக பிரபலமாக உள்ளன. இது உலகளவில் மீன் வர்க்கத்திற்கு பங்களிக்கிறது. நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு சமநிலை மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிப்பதில் மீன் முக்கிய பங்கு வகிக்கிறது. மீன்களின் துணைப் பொருட்கள், செதில்கள் மற்றும் எண்ணெய்கள் போன்றவை உரங்கள் மற்றும் தோல் மாறீடுகள் போன்ற தொழில்துறை தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்தது புழுக்கள். புழுக்கள் சுரங்கப்பாதை மூலம் மண்ணை காற்றோடம் செய்து செடிகள் நன்றாக வளர உதவுகின்றன. அவை சமையலறை கழிவுகளை தோட்டங்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உரமாக மாற்றுகின்றன. புழுக்கள் மீன்பிடிக்க சிறந்த தூண்டில் செய்கின்றன. பல மீன் இனங்கள் ஈர்க்கின்றன. சில புழுக்கள் மாசுபட்ட மண்ணையும் நீரையும் பயோரிமீடிஷன் மூலம் சுத்தம் செய்கின்றன. அடிப்படை உயிரியல் செயல்முறைகளை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் புழுக்களை படிக்கின்றனர். அடுத்தது யானைகள். யானைகள் சுற்றுலா பயணிகள் ஈர்க்கின்றன. வனவிலங்கு சஃபாரிகள் மற்றும் அனுபவங்கள் மூலம் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்றன. கலாச்சார முக்கியத்துவம். அவர்கள் பல சமூகங்களில் கலாச்சார முக்கியத்துவத்தை வைத்திருக்கின்றார்கள். வலிமை மற்றும் நாணத்தை அடையாளப்படுத்துகிறார்கள். வரலாற்று ரீதியாக கரடுமுரடான நிலப்பரப்பு உள்ள பகுதிகளில் யானைகள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றன. நிலப்பரப்புகளை வடிவமைத்து விதைகளை சிதறிப்பதன் மூலம் யானைகள் சமநிலையான சுற்றுச்சூழல் அமைப்புகளை பராமரிக்க உதவுகின்றன. யானைகளை படிப்பது விலங்குகளின் நடத்தை பற்றிய நுண்ணறிவு வழங்குகிறது மற்றும் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு உதவுகிறது. அடுத்தது பட்டுப்புழுக்கள். பட்டுப்புழுக்கள் பட்டு உற்பத்திக்காக வளர்க்கப்படுகின்றன. இது ஆடை மற்றும் துணிகளுக்கு மதிப்புமிக்க இலைகளை வழங்குகிறது. மரபியல், உயிரியல், உயிர் தொழில்நுட்பம் போன்றவற்றை படிப்பதற்காக அறிவியல் ஆராய்ச்சியில் அவற்றின் எளிமை காரணமாக பயன்படுத்தப்படுகின்றன. சில கலாச்சாரங்களில் பாரம்பரிய மருத்துவத்தில் பட்டுப்புழுக்கள் அவற்றின் ஆரோக்கிய நலன்களுக்கான பயன்படுத்தப்படுகின்றன. பட்டு பிரித்தெடுத்த பிறகு பட்டுப்புழு பியோபா புரதம் நிறைந்த கால்நடை தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக மீன் மற்றும் கோழிகளுக்கு பயன்படுத்துகிறது. அடுத்தது வௌவால்கள். வௌவால்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற தாவரங்களை மகரந்த சேர்க்கை செய்கின்றன. பயிர்கள் வளர உதவுகின்றன. அவை பூச்சிகளை உண்ணுகின்றன. விவசாயத்தில் பூச்சிக்கொல்லிகளின் தேவையை குறைக்கின்றன. வௌவால்கள் பழங்களை உண்பதன் மூலம் விதைகள் பரப்புகின்றன மற்றும் அவற்றின் கழிவுகள் மூலம் விதைகள் சிதறடித்து காடுகளின் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. வௌவால்களின் எண்ணிக்கையை கண்காணிப்பது விஞ்ஞானி சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. வௌவால்களின் நோய் எதிர்ப்பு அமைப்பு பற்றிய ஆராய்ச்சி நோய்களை புரிந்து கொள்வதில் மருத்துவ முன்னேற்றங்களுக்கு பங்களிக்கிறது. இதே போல் பன்றிகளோட கறி, பன்றிகளோட வியாபாரம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இதே போல் எல்லா உயிரினங்களுமே நம்ம வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருக்கு. நம்ம பார்க்குற நாய், நம்ம பார்க்குற மாடு, நம்ம பார்க்குற கோழி, நம்ம பார்க்குற எலி, நம்ம பார்க்குற பூனை, நம்ம பார்க்குற தேன், நம்ம பார்க்குற பூச்சிகள், நம்ம பார்க்குற பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். படைக்கப்பட்ட எல்லா மிருகமும் மனிதனுக்கு தேவையானது தான் இருக்குது. ஆனால் மனிதர்கள் தான் அனிமல்ஸை மதிக்காமல் அப்படி நடத்திட்டு இருக்கோம். அனிமல்ஸை மதிங்க, அனிமல்ஸ்னால தான் நம்ம வாழ்கிறோமே. இந்த உலகத்தில் புழு பூச்சிகள்லாம் இல்லைன்னா அந்த உலகமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான்.
அதை மதிப்போம். அதே மாதிரி இதை பற்றி நிறைய அனிமல்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தெரியாததை தெரிஞ்சுப்போம். நத்திங் நோஸ். தேங்க்ஸ். பாய்.